இந்த வீதிகளை பார்த்தீர்களா? இது வாழைச்சேனை பதுரியா பள்ளிவாசல். பதுரியா பள்ளிவாசலுக்கு பின்புறமாக வருகின்ற வீதிகளையே இங்கு நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த வீதிகள் இவ்வாறான நிலையிலேயே காணப்படுகின்றது. உண்மையில் இது மிக முக்கியமான ஒரு வீதி. அனசர் என்பவனுடைய டியூட்டரி காணப்படுகின்ற வீதியைத்தான் இங்கு நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த வீதி அப்படியே வந்து சாவநாட்டு ஜங்ஷனுக்கு வருகின்றது. சாவநாட்டு ஜங்ஷனுக்கு வாழைச்சேனையிலே இருந்து கலீல் சர், அதாவது சாதுலியாவின் முன்னாள் பிரின்சிபலாக இருந்த கலீல் ஆசிரியர் அதிபராக இருந்தவர், அவருடைய வீட்டோடு சேர்ந்த ஒரு வீதி தான் இது. இந்த வீதி பாருங்கள், நீராக இருக்கின்றது. அதே போன்று இந்த வீதியினுடைய கான் பகுதிகள் மிக மோசமான நிலையிலே இருக்கின்றன. 2 வாகனங்கள் பிரயாணம் செய்ய முடியாத நிலையிலேயே இந்த வீதிகள் இருக்கின்றன. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று மிக முக்கியமான ஒரு வீதி இது. தற்போது பாருங்கள், இது பதுரியா பள்ளிவாசலுக்கு பின்புறமாக இந்த வீதி வருகின்றது. அவ்வாறு பின்புறமாக வருகின்ற இந்த வீதி அனஸ் மாஸ்டர், கலீல் சர் ஆகியோருடைய வீடுகளின் இல்லங்களின் அருகே வந்து இந்த வீதி அப்படியே எங்கே செல்லுகின்றது தெரியுமா? பாருங்கள், சாவநாட்டு ஜங்ஷனுக்கு வருகின்றது. வாழைச்சேனையிலிருந்து பிரந்தரச்சேனை ஊடறுத்து புதாப்பள்ளி வழியாக வந்து சாவநாட்டு ஜங்ஷனுக்கு இந்த வீதி வருகின்றது. ஆனால் பாருங்கள் எவ்வாறு இந்த வீதிகள் இருக்கின்றன என்ற இந்த வீதியினுடைய நிலைமைகளை பாருங்கள். ஆகவே அன்பானவர்களே, வாழைச்சேனை கோரளைப்பட்டு பிரதேசத்தின் பிரதேச உறுப்பினர்களாக இருக்கின்ற முஸ்லிம் காங்கிரஸ் 4 பேர் இருக்கின்றீர்கள். அன்பானவர்களே, இந்த வீதியினை திருத்தி கொடுத்து பொதுமக்கள் அழகாக பாவிப்பதற்கு ஏற்பாட்டினை செய்து கொடுக்குமாறு உங்களை நான் அன்புடன் கேட்டு கொள்ளுகின்றேன். பொதுமக்கள் சார்பாக இந்த வேண்டுகோளை உங்களுக்கு நான் தருகின்றேன். ஓட்டமாவடி பிரதேச சபையினை பொறுத்தவரையிலேயும் முஸ்லிம் காங்கிரஸே அங்கு ஆட்சி செய்கின்றது. ஆனால் அவர்கள் முதல் கட்ட அபிவிருத்தி வேலைகளாக இவ்வாறான பாதைகளை அவர்கள் பொதுமக்கள் பாவிக்கும்படியாக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நீங்களும் முனைப்புடன் கவனமெடுத்து ஆர்வமெடுத்து இந்த வீதியினை செய்து கொடுக்குமாறு அன்புடன் மீண்டும் கேட்டு கொள்ளுகின்றேன்.